உங்களுக்கே தெரியும் 7.5 சனி முடிய போகுது. ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்பா 7.5 வருஷம் சார். சிரசு சனி 2.5 வருஷம், ஜென்ம சனி 2.5 வருஷம். அவங்கள விட்டு அவங்களே ஜோசியம் சொல்லிடுவாங்க. இப்போ பாத சனி எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். நல்லா இருக்கும்ல, ஒன்றும் தப்பு வராதுல்ல. தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார்? கடனை வாங்கி தான் ஆரம்பிக்கணும். வேலைக்கு போகணும், கிளம்புங்க. எவ்வளோ நாள் நீங்கள் குடத்திலிட்ட விளக்கு மாதிரி உள்ளே உட்காந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வெளியே வந்து உங்களுடைய புகழும் உங்களுடைய ஒளியும் இந்த பிரபஞ்சத்துக்கு வரணும். ஆகவே தாராளமாக போங்க. அது நல்ல வேலை கிடைக்குமா? கிடைக்கும். உங்கள் அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வு வருமா? வரும். ரெக்கக்னேஷன் கிடைக்குமா? வரும். எல்லாத்தை விட உடல் ஆரோக்கியம் வந்து சேரும். திருமண வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும். எல்லாத்தை விட புதிய வாழ்க்கை அமையும், புதிய பயணம் அமையும். இப்படி நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருமே சனீஸ்வரருடைய பலன் தான் இப்போ இவங்க கேட்டாங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே 2ஆம் இடத்துக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆக போகிறார். அந்த நேரத்தில் மட்டும் வேற்று மொழி இனத்தவர்களால் தொழிலிலும் வருமானத்திலும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மழை விட்டுது, துவானம் இல்லை.